நவம்பர் 2ஆம் தேதி அன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகமாகிய தாயகத்தில் காலை 11 மணி அளவில் குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை வெளியிடப்படும். அதோடு அரசியல் ரீதியாக தேர்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எங்கள் அணுகுமுறை குறித்தும் 2ஆம் தேதி அன்று அறிவிக்கப்படும். உடனடியாக அனைவருடைய மனதையும் துன்புறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை மத்திய அரசினுடைய போக்கு, சில மாநில அரசுகளினுடைய போக்கு, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், தலித் மக்கள் மீதான தாக்குதல், மதச்சார்பற்ற தன்மை என்கின்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை தகர்க்கின்ற விதத்தில் மேற்கொள்ளப்படுகிற வன்முறை நடவடிக்கைகள், அவற்றை பின்புலத்திலே இருந்து ஊக்குவிக்கின்ற இந்துத்துவ சக்திகள், இவற்றை குறித்து மக்கள் மன்றத்திலே மத்திய அரசின் போக்கையும் அதை ஊக்குவிக்கின்ற சக்திகளின் போக்கையும் கண்டிக்கின்ற விதத்தில் 31ஆம் தேதி அன்று திருச்சியில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். காரணம், ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமையாக கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற விதத்தில் தான் சிந்தனையாளர்களான நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்தியாவிலே பலவேறு சாகித்ய அகாடமி விருதுகளை எல்லாம் அவர்கள் திருப்பி தந்திருக்கின்றார்கள். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல ஹரியானா மாநிலத்தில் பரிதாபாத் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அங்கே 2 தலித் குழந்தைகள், 2.5 வயது 1.5 வயது குழந்தைகள் கொடூரமாக எரித்து கொல்லப்பட்ட இந்த கோர சம்பவத்தை நியாயப்படுத்துகிற விதத்தில் மட்டுமல்ல, புண்படுத்துகிற விதத்தில் நாய்களை கண்டால் கல்லால் எரிவது பற்றியெல்லாம் அதை பற்றியெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்க முடியுமா என்ற விதத்தில் ராணுவ ராஜாங்க அமைச்சர் VK சிங் கூறியிருப்பது, இந்த நிமிடம் வரையிலே பிரதம அமைச்சர் அது குறித்து கண்டிக்காதது இந்த அரசாங்கத்தினுடைய கோர முகத்தை அம்பலப்படுத்துகிறது. எனவே VK சிங் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து 31ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, திருச்சி என்று சிறுபான்மை மக்கள் முதலே சொல்லியிருக்கிறோம், தலித் மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் நடத்தப்படுகிற தாக்குதல், அந்த சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் மட்டுமல்ல, தொடர்ந்து அமைச்சர்கள் பேசுவது, மாட்டிறைச்சி உண்டார் என்று சொல்லி வீட்டில் வைத்திருந்தார் என்று சொல்லி மிக கொடூரமாக அந்த இஸ்லாமிய சகோதரரை டைபாய்டு காய்ச்சலிலே படுத்த படுக்கையாக இருந்தவரை கொடூரமாக படுகொலை செய்திருக்கிறார்கள். இம்மாதிரி சம்பவங்கள் இதுவரை நடைபெற்றதில்லை. இவை அனைத்தும் மத்தியிலே நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பகிரங்கமாக வீதிக்கு வந்து விட்டன இப்படிப்பட்ட சக்திகள், சிறுபான்மை மக்களை நசுக்குகின்ற சக்திகள். எனவே அதை போலவே விலைவாசி உயர்வு மிக கடுமையாக மக்களை, நடுத்தர மக்களை, சாமானிய மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. பருப்பு விலை உள்ளிட்ட அனைத்து பண்டங்களுடைய விலையும் விண்மிட்ட உயர்ந்திருக்கிற சூழலில் அறிக்கைகள் தருகிறார்களே தவிர மத்திய சர்க்கார், மாநில சர்க்காரும் இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்பதை கண்டிக்கிற விதத்தில், மத்திய மாநில அரசுகளின் போக்கையும் கண்டிக்கிற விதத்தில் இந்த விலைவாசி உயர் பிரச்சனைக்காக நவம்பர் 3ஆம் தேதி அன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில், இந்த 4 கட்சிகளினுடைய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் 3ஆம் தேதி அன்று காலை 11 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில், சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும். குறைந்தபட்ச செயல் திட்டம் நவம்பர் 2ஆம் தேதி அன்று பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் வழங்கப்பட்ட பின்னர் அந்த குறைந்தபட்ச செயல் திட்ட விளக்க பொதுக்கூட்டம்
மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் கோயம்புத்தூரில் நவம்பர் 25ஆம் தேதி அன்று நடைபெறும். அது லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக 4 இயக்கங்களும் சேர்ந்து அங்கே நடத்த இருக்கின்றன. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்களும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 பக்கத்து சீட்ல உட்கார்ந்து நல்லா பேசிட்டு வந்தோம். அரசியல் தான் பேசணும். அது என்னன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க வெரி கிளவர் மேன். அப்படி போட்டு அப்படி வாங்க பாக்குறீங்களே. You think positively, hope positively. அதுலயே அர்த்தம் இருக்கு. மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பதை கடந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போதே நாங்கள் ஒன்றை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்த கூட்டு இயக்கத்தின் அங்கங்கள் இந்த 4 கட்சிகள் மட்டும்தான். இது நிரந்தரமான ஒரு கூட்டு இயக்கமாக ஒரு வெறும் 2016 தேர்தலை மட்டும் முன்வைக்காமல் ஒரு தொலைநோக்கோடு நீண்ட கால திட்டமாக நாங்கள் இந்த கூட்டு இயக்கத்தை அமைத்திருக்கிறோம். ஆனால் தேர்தலுக்கான அணுகுமுறை என்ன என்பதை வருகிற 2ஆம் தேதி நாங்கள் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கிற விதத்தில் நாங்கள் அதற்கு பதிலளிப்போம். நாங்க தேர்தல் மட்டுமில்ல, இந்த தேர்தலையும் கடந்து ஒரு தொலைநோக்கோடு இந்த அமைப்பை, கொட்டமைப்பை நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம் என்கிற போதே அதிலே அடங்கி விடுகிறது. தேர்தலை நாங்கள் சேர்ந்துதான் சந்திக்கிறோம் என்பது. அடுத்த கேள்விகள் வருகிறது அல்லவா, இந்த கூட்டணி விரிவடையுமா, மற்ற கட்சிகள் வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் நாங்கள் அது முறைப்படி அதிகாரப்பூர்வமாக 2ஆம் தேதி அறிவித்ததற்கு பிறகு பதில் சொல்வதுதான் அது உசிதமாக இருக்கு. அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் வந்தார்கள், கலந்தாலோசனை கூட்டங்களில் வந்தார்கள். அது குறித்து திருப்பூரில் நடைபெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டிலேயே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த 4 கட்சிகளும் மக்கள் நல கூட்டு இயக்கமாக நாங்கள் இயங்குகிறோம். அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி, அவர்கள் ஒரு நல்ல முடிவெடுத்து வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று செப்டம்பர் 15ஆம் தேதி பகிரங்கமாகவே நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். ஆகவே 4 கட்சிகள் கூட்டு இயக்கம் என்பது திருவாரூரிலேயே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் பொறுங்க. இல்லை, இது சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கிறோம். Every step is being measured with a perspective approach. ரெண்டாம் தேதி உங்களுக்கு தெரியும். 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல, அதாவது நாங்க அந்த இதெல்லாம் அறிவிச்சிருக்கோம்ல. அதாவது சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, மதச்சார்பற்ற தன்மைக்கு ஏற்பட்ட ஆபத்து, இதை எதிர்த்து மக்கள் நல கூட்டு இயக்கம் என்ன விதமான நடவடிக்கை எடுப்பது என்று நாங்கள் கலந்து பேசித்தான் இந்த திருச்சியிலே ஆர்ப்பாட்டத்தையும், மாவட்ட தலைநகரங்கள் ஆர்ப்பாட்டத்தையும், அடுத்து எந்த கோவை பொதுக்கூட்டத்தை பற்றியும் நாங்கள் திட்டமிட்டு தான் அதை உங்களுக்கு தந்திருக்கிறோம். மத்திய மாநில அரசு 2ஐயும் சேர்த்தான் சொன்னேன். மத்திய விலைவாசி பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகளைத்தான் கண்டித்து சொன்னோம். எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் உங்கள் அனைத்து வினாக்களுக்கும், உங்கள் அனைத்து ஐயங்களுக்கும் மிக தெளிவான விடை கிடைக்கும். 2ஆம் தேதி சொல்றேன். மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் 4 கட்சிகள் இருக்கும் நிலையில ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளை அந்த கூட்டு இயக்கம் பிரிக்கிறாரா? இப்படி எல்லாம் இந்த மாதிரி குதர்க்கமான விளக்கங்களை சொல்லி சில பேர் சொல்றதை நம்பிறாங்க. அதாவது வாசன் டிஎம்சி ஒரு பிரதான ஒரு கருத்தை நிலவகிறது. வாசனையும் ஜிகே வாசனையும் விஜயகாந்த் சந்தித்து அவர்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணி உங்க ஜிகே வாசன் எனக்கு நல்ல மிக
நெருங்கிய நண்பர், ஒரு சகோதரரை போல அவரது தந்தையார் அவர்கள் என் மீது அவ்வளவு அன்பாக இருந்தவர்கள். எங்கள் இல்லத்துக்கு பலமுறை வந்திருக்கிறார், அவர் இல்லத்துக்கு போயிருக்கிறேன். நட்பு அப்படியே இருக்கிறது. அதை போலத்தான் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும். அதற்கு மேல் இப்போ எதுவும் சொல்ல முடியாது.